வியப்பிடைச்சொல் interjection. பேச்சாளரின் உணர்வை வெளிப்படுத்த பயன்படுத்தப்படும் சொல் வியப்பிடைச்சொல் ஆகும். Interjection is a word used to express an emotion or sentiment on the part of the speaker. பேச்சாளர் என்பது ஸ்பீக்கர், உணர்வு என்பது எமோஷன். சில வியப்பிடைச் சொற்களின் ஆங்கில உதாரணங்களை இங்கு பார்க்கலாம். Examples. அந்தோ. இந்த சொல் நம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவோ அல்லது நாம் உணர்ந்து கொண்டதை வெளிப்படுத்தவோ அல்லது ஒரு வியப்புடைய நிலையை உணர்த்தவோ இந்த சொல்லை பயன்படுத்தலாம். ஹுரே அதாவது சபாஷ். இந்த சொல் நாம் வியப்படையக்கூடிய நிலைகளில் பயன்படுத்தலாம். ஓ, இந்த சொல்லை நாம் வியப்படையக்கூடிய நிலையிலும் பயன்படுத்தலாம் அல்லது நாம் வருத்தப்படக்கூடிய நிலையிலும் பயன்படுத்தலாம். ஹலோ, மற்றவரை வரவேற்பதற்கு இந்த சொல்லை பயன்படுத்தலாம். கீழுள்ள சொற்றொடரில் வியப்பிடைச் சொற்களை கண்டறியவும். Identify the interjections from the following sentences. ஓ, இந்த தலைவலி. ஓ, this headache. இந்த வாக்கியத்தில் உள்ள வியப்பிடைச்சொல் ஓ. இந்த வாக்கியம் நம் வருத்தத்தை வெளிப்படுத்துகின்றது. சபாஷ், நாம் போட்டியில் வென்றோம். ஹரே, we won the match. இந்த வாக்கியத்தில் உள்ள வியப்பிடைச்சொல் அதாவது interjection ஹுரே. இந்த வாக்கியம் மகிழ்ச்சியான நிலையை உணர்த்துகிறது. அந்தோ, இப்போது நான் புரிந்து கொள்கிறேன். now I understand. இந்த வாக்கியத்தில் உள்ள வியப்பிடைச்சொல் அதாவது interjection இந்த வாக்கியம் நாம் புரிந்து கொண்ட நிலையை உணர்த்துகிறது. ஹலோ, எப்படி இருக்கிறீர்கள்? ஹலோ, how are you? இந்த வாக்கியத்தில் உள்ள வியப்பிடைச்சொல் அதாவது interjection ஹலோ. இந்த வாக்கியம் ஒருவரை வரவேற்பதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது.